எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல சூனிய ஆட்டம் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். மோனிஷாவோட ரூம்ல மோனிஷாவை செக் பண்ணிட்டு இருக்கிறாரு டாக்டர் கணேஷ். மோனிஷாவோட கண்கள், அவ கையில இருக்கக்கூடிய புண்ணு, அவளுடைய உடம்புல வேற எங்கேயாவது புண்ணு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவளுக்கு அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோனிஷாவோட ரூம்லேருந்து வெளியில் வராரு டாக்டர் கணேஷ். கணேஷ் வெளியில் வரவே அங்கே கைகளை ரொம்ப பிசைஞ்சுக்கிட்டு பதட்டமாக நிற்கக்கூடிய லேக்கா, அதுக்கு பக்கத்தில் கையை கட்டி அதே பரபரப்பில் நிற்கக்கூடிய பிரபு, இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்க வெளியில் வந்த கணேஷை பார்த்து, டாக்டர் என்னாச்சு டாக்டர், நல்லா இருக்கிறாளா? நத்திங் டு வரி, நல்லா இருக்காங்க டாக்டர். ஆனால் ஏன் அவள் அப்படி நடந்துக்கணும், எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. சாரி டாக்டர், எமர்ஜென்சிக்கு ஆல்ரெடி கொடுத்த டாக்டரோட இன்ஜெக்ஷனை போட்டு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணணும். நோ ப்ராப்ளம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் மோனிஷா நல்லா தான் இருக்காங்களே, ஏன் இப்படி கிழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க மயக்கத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர், எங்களுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய டாக்டரை கூப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணணும். அதை கேட்டு கணேஷ் சிரிச்சிட்டு, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கால் பண்ணி விஷயத்த சொன்ன அடுத்த நிமிஷம் கார் எடுத்தேன், இமிடியேட்டாக இங்கே வந்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை நம்பலை அப்படின்னா ஏன் நம்ம பெங்களூர்லேயே நம்ம மோனிஷாவை பார்க்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரூம் வீடு ஏதாவது புக் பண்ணலாம்ல? ஆமாம் டாக்டர், நாங்கள் அப்படி தான் யோசிச்சுட்ருக்குறோம். யோசிக்காதீங்க பிரபு, இங்கேருந்து மோனிஷாவை பெங்களூர் கூட்டிகிட்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 months அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். டெய்லி ஆர் வீக்லி நான் செக் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நாம் பார்க்கலாம். மேபி இடம் வேறியாச்சு அப்படின்னா கூட மோனிஷா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிள்ளை ஏதாவது திட்டி அடித்து, டாக்டர் இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி அவளை அடித்து திட்டி? டக்குன்னு பார்த்த பிரபு லேக்காவை பார்த்து, நீ ஏதாவது மோனலை சப்போர்ட் பண்ணி மோனிஷாவை? இல்லைங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணலை. நல்லா யோசி. நல்லா யோசிச்ச லேக்கா, இல்லைங்க, மோனலுக்கு லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் மருந்து கொடுத்தா அவளை என் மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தேன், அதனால ஆ அதனால கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் லேக்கா. நான் தான் சொல்கிறேன்ல மோனிஷா பக்கத்தில் எதுவுமே பண்ணாத அப்படின்னு. ஆனால் பிரபு லேக்காவும் பேசிகிட்டு இருக்க உடனே கணேஷ், இருங்க இருங்க, நீங்கள் 2 பேரும் அப்புறம் பேசிக்கங்க. இங்கே பாருங்க லேக்கா, நீங்கள் மோனிஷா முன்னாடி என்ன பண்ணாலும் அது அவளை பாதிக்கும். அதனால தான் அவள் தன்னைத்தானே இப்படி காயப்படுத்திக்கிறா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். எதுக்கோ அவள் எந்திரிக்கட்டும், எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் அங்கே நின்றுட்டு இருக்க பின்னாடி வெங்கடாச்சலம் அவங்க 2 பேத்தையும் முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்கிறாரு. கணேஷ் திரும்பி வெங்கடாச்சலபதிகிட்ட ஒரு வணக்கம் சொல்ல, இப்போதான் கண்ணுக்கு தெரியுதா நீ எதுக்கு தேவையில்லாம வந்த அப்படிங்கிற மாதிரி அவரும் திருப்பி ஒரு வணக்கம் சொல்கிறாரு. சரி, நான் கிளம்பட்டுமா? டாக்டர் இருங்க டாக்டர், ஏதாவது சாப்பிட்டு. நோனோ, நான் எமர்ஜென்சியாக கிளம்பி வந்திருக்கேன். உங்கள் பொண்ணு மாதிரி எனக்கு நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நான் எகெயின் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போகணும். ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கு. ஸோ நான் கிளம்பணும் அப்படிங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறமா பிரபு லேக்காம் உள்ளே வர பின்னாடி நின்றுக்கூடிய வெங்கடாச்சலபதி பிரபுவை பார்த்து, ஏண்டா நீ திருந்தவே மாட்டேயா அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா என்னாச்சு? என்னாச்சா? இதெல்லாம் மெடிசன்னாலேயும் மருந்துனாலேயும் சரி பண்ண முடியாது பிரபு, இது வேற மாதிரி விஷயம். டக்குன்னு பிரபு ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடி லேக்கா, மாமா வேண்டாம் மாமா, நீங்கள் அப்போ சொல்லும் பொழுதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. திரும்ப திரும்ப மோனிஷா மேலே இந்த மாதிரி பழிய போடாதீங்க. இங்கே பாருமா, நான் பழிய போட கிடையாது, நல்லா கேளு. இந்த விஷயம் அறிவியலுக்கும் மீறினது. இது அமானுஷனோட தாக்கம்மா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே லேக்கா ரொம்ப டென்ஷனா, தயவு செஞ்சு ப்ளீஸ் மாமா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை மரியாதை குறைவாக பேசுனது கிடையாது. நீங்கள் என் பொண்ணை பற்றி எப்படி அப்படி சொல்லலாம்? லேக்கா அந்த மாதிரி கேட்ட உடனே வெங்கடாச்சலபதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதோடைய முகத்தில் நல்லாவே தெரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபு, லேக்கா அவருக்கும் பேத்தி தான், பார்த்து. பேத்தினா அவர் இப்படி சொல்கிறது சரியாங்க? அவர் சொல்கிறது சரியோ தவறோ, ஆனால் ஏன் முன்னாடி என் அப்பாவுன்னு இப்படி பேசக்கூடாது. இங்கே பாருங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவர்கிட்டயே சொல்லிடுங்க. மோனிஷாவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சைக்காலஜிக்கலாக தான் ப்ராப்ளம். அதுக்கு டாக்டர் கணேஷ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பேய் பிசாசு லொட்டு லொசுக்கு அமானுஷ்யங்கிறதுலாம் அந்த காலம், இப்போ கிடையவே கிடையாது. இந்த சயின்ஸ் வேர்ல்டில் இன்னும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, மோனிஷாவை இவர்கிட்ட தான் காட்ட முடியும், இல்லை வேறு ஏதாவது சைக்காலஜிஸ்ட்டை காட்டலாம். உங்கள் அப்பா சொல்கிற மாதிரிலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதேமாரி பண்ணணும்னா நான் என் மோனிஷா கூட்டிகிட்டு மோனல் கூட எங்கேயாவது போயிடுறேன்.
நீங்கள் என்னமோ பண்ணுங்க சொல்லிட்டு அவ கோபம் உள்ளே போக பிரபு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்பா, லேக்கா பேசுனதை கேட்டு மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரது உண்டு. ஆனால் மாமியார் இறந்து போனதுக்கு அப்புறமா லேக்கா மாமனாரை இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுனதில்லை. இன்னைக்கு புள்ள விஷயத்துல அப்படி பேசிட்டாங்க. பக்கத்தில் வந்த நேரத்து பிரபுவை பார்த்து, இங்கே பாருப்பா, இது சாதாரண விஷயம் இல்லை. நானும் படிச்சிருக்கேன். உன் பொண்டாட்டி சொல்கிற மாதிரி அறிவியல் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அறிவியலும் மீறி சக்திகள் இருக்குன்னு மறந்துடாதீங்க. தலையில் கையை வச்ச பிரபு, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னால் உங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் மாறி மாறி சமாளிக்க முடியல. கனிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காருப்பா. மோனிஷாவை பார்க்கட்டும். அவருடைய ட்ரீட்மெண்ட் நல்லா நம்ம வேறு டாக்டரை பார்த்துக்கலாம்ப்பா. இல்லைப்பா பிரபு. மறுபடியும் அவர் திரும்ப அதே வார்த்தையை சொல்ல வர அதை தடுத்து நிறுத்திட்டு பிரபு அங்கிருந்து போயிடுறாரு. வெங்கடாச்சலபதிக்கு மனசெல்லாம் கஷ்டமாயிடுது. பிரபு பேசுறதுனாலயோ லேக்கா கஷ்டப்படுத்துறதுனாலயோ கிடையாது, பேத்தியை நினைச்சு. நிச்சயமா இது அறிவியலுக்கும் மீறின ஒரு விஷயம்னு வெங்கடாச்சலபதிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எப்படி மோனிஷாவை காப்பாத்துறது, மோனிஷாட்ட இருந்து மோனலை எப்படி காப்பாத்துறதுன்னு ஒரே குழப்பத்தில் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. நைட்டு 9 மணி இருக்கும். டைனிங் டேபிளில் பிரபு உட்காந்துட்டு இருக்க, பக்கத்தில் லேக்கா உட்காந்துட்டு இருக்கிறா. இட்லி ஹாட் பாக்ஸில் 2 3 சட்னியோட 2 பேர் உட்காந்துட்டு இருக்க. வெங்கடாச்சலம் அப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்தவர் எதுவுமே பேசாம டைனிங் ஹாலில் வந்து உட்கார்றாரு. அப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னோம். ஏன்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? நான் என்னப்பா பேசட்டும், எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. லேக்கா உடனே, மாமா நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்க. ஆனால் நம்ம மோனிஷாவுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் போய் பாருங்க, ரூமில் அவள் பாட்டுக்கு அமைதியாக தான் தூங்கிட்டு இருக்கிறா. ஏன், நம்ம மோனல் கூட பக்கத்தில் படுத்து தூங்கிட்டே இருக்கான். அவளை இவ எந்த தொந்தரவுமே பண்ணல மாமா. அது ஏதோ ஒரு மாதிரியான அடம், ஒரு மனசில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தினால அப்படின்னு சொன்ன உடனே வெங்கடாச்சலம், அம்மாடி நான் இதை பற்றி பேசுறதுக்கு விரும்பலம்மா. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். நாம் யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காத வரைக்கும் அந்த ஆண்டவன் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவான். சரிப்பா, இப்போ இதை பற்றி பேச வேண்டாம். நாளைக்கு பெங்களூர் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்மளுடைய கம்பெனி என்ன பண்ணலான்னு பேசணும்ப்பா. மீட்டிங்க்கு நீங்களும் வரீங்களா? நான் வரலப்பா, நீயே முடிவெடு. இல்லைப்பா, கம்பெனி இப்போ தான் நம்ம இன்சார்ஜுக்கு வந்திருக்கு. நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். பிரபு, நான், கதிரவனோட அப்பா, இன்னும் 2 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி. இப்போ வாரிசுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த கம்பெனியில் மொத்தமாக 4 பேர் இருக்கீங்க. அதில் 4 பேரும் ஒருமொத்த மனசாக முடிவெடுத்து உன்னை தான் சிஇஓவாக போட்டிருக்காங்க. அந்த ஹெட் பொறுப்பில் இருக்கிற நீ, உனக்கு கீழே இருக்க மிச்சம் 3 பேர்த்தில் யார்கிட்ட இந்த போஸ்டிங்கை 1 மாதம் கொடுத்துட்டு போனால் அந்த கம்பெனி நாங்கள் வச்சுருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு பகுத்தறிவு இருக்குது. அதனால் நீயே முடிவு பண்ணிக்கோ. அதைத்தான் யோசிச்சுட்ருக்குறேன்ப்பா. கதிரவன் கிட்ட கொடுக்கறது பெட்டர்ன்னு தோணுதுப்பா. நீ யோசிச்சுக்கப்பா, உன்னோட முடிவு தான், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சரிப்பா, நான் 2 மந்த்ஸ்க்கு இந்த போஸ்டிங் அப்படியே கதிரவனுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். கதிரவன் தான் ஃபுல் சார்ஜு அப்படின்னு நாளைக்கு சைன் பண்ணலான் இருக்கேன்ப்பா. நான் தான் திரும்ப திரும்ப கேட்காதன்னு சொல்லிட்டேன்லப்பா. சொல்லிட்டு லேக்கா தட்டில் 2 இட்லி வைக்கவே அதை சாப்பிட்றதுக்காக போனவருக்கு டக்குன்னு மோனிஷாவோட ஞாபகம் வருது. டேபிள்லேருந்து எந்திரிக்கவே லேக்காவும் எந்திரிச்சிட்றா. என்னாச்சு மாமா? இருமா, பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிள்ளைங்க எதுவுமே சாப்பிடாம தூங்குறாங்கல்ல. சொல்லிட்டு அவர் டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிக்கவே லேக்கா, மாமா நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் சொல்லிட்டு லேக்கா போகவே அவர் மறுபடியும் உட்காந்துக்கிறாரு. லேக்கா மெல்ல மெல்ல அந்த ரூமை நோக்கி போகிறாங்க. கதவை மெல்ல திறந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்டில் இடது பக்க ஓரத்தில் மோனிஷா நல்லாவே தெரியுறா. தலைவாணிக்கு பக்கத்தில் மோனிஷா படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறா. மோனிஷா கை கால்களை போட்டிருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவளுடைய தூக்கத்தை எக்கார்ந்து கொண்டு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டேப்லெட் கொடுக்கவே அவள் அதை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறா. திரும்பினவ டைனிங் டேபிள் இருக்கிற 2 பேர்த்தையும் பார்த்து, மோனிஷா நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வச்சதுக்கு அப்புறமா தான் மோனல் என்ன பண்ணுறா பார்க்கலாங்கிறதுக்காக மறுபடியும் போகிறா. ஏற்கனவே கதவை ரொம்ப லைட்டாக திறந்து மோனிஷா மட்டுமே பார்த்தவ இப்போ கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்குறா. பெட் முழுக்க மோனலை காணா. மோனலை காணாதனால ரெஸ்ட் ரூம்குள்ளே இருப்பாளோ என்னமோ நினச்சிக்கிட்டு மெல்ல ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் மோனல் இல்லை. அந்த பெட்ரூம் முழுக்க தேடி பார்க்குறா. கட்டலுக்கு கீழே, பீரோவுக்கு பக்கம் இருக்கிற சந்து, பாத்ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்தாளுக்கு அங்கே மோனல் இல்லவே இல்லை. வேகமாக வெளியில் வந்தவ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாமனாரை பார்க்க அவர் போட்ட இட்லியில் இன்னும் அரை இட்லியே சாப்பிடல. இருந்தாலும் பரபரப்பில், ஏங்க
மோனல் காணா. கேட்ட அடுத்த நிமிஷம் 2 பேரும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. எப்படி காணாம போயிருப்பா? அவ தானே தூங்கிட்டு இருந்தா. நம்ம ஹால்லே இங்க பக்கத்துல டைனிங் டேபிளுக்கு வந்திருக்கோமே, நம்மள மீறி அவ போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. மொட்டை மாடி க்ளோஸ் பண்ணிட்டோமே. எல்லாரும் பரபரப்பா வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. நேத்து மோனிஷா எங்க இருந்தாலோ அந்த இடத்துக்கு தான் முதல்ல போறாங்க. ஆனா இந்த இடத்துல மோனல் கிடையாது. வீட்ல மொட்டை மாடியில எதுக்கு செக் பண்ணான்னு சொல்லிட்டு சாவியெல்லாம் திறந்துட்டு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள மோனிஷா இல்லவே இல்லை. வீட்ல இருந்து வெளியில வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. மோட்டர் ரூமு, வெளி பாத்ரூமு, சைடில் இருக்கக்கூடிய செடி கொடி, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி டேங்க் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. மோனல் மோனல்னு சத்தம் போட்டுக்கிட்டே சுற்றி எல்லாம் தேடி பார்த்துமே மோனலை எங்கேயுமே காணா. இவங்களுக்கு பதறி போகவே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து ஒருக்கா தேடுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வேக வேகமாக தேடினவங்க டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது பிரபு கேட்டை திறந்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய தெருவுக்கு முனை, அந்த முனையில் 3 ரோடு பிரியுது. அதில் ஒரு ரோடு இவங்க வீட்டுக்கு வர ரோடு, மித்த 2 ரோடும் மெயின் ரோட்டுக்கு போகிறது ஒன்று, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகிறது ஒன்று. அந்த முனையில் நின்றுட்டுருக்கிறா மோனல். மோனல் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே பிரபுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. காரணம், மோனலுக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்று மோனலுடைய வலது கையை அந்த ஆளுடைய இடது கையால் பிடிச்சுக்கிட்டு மோனல் மேலே என்னத்தையோ தடவி தடவி பேசிகிட்டு இருக்கிறாரு. மோனல் பார்த்த உடனே மோனல் மோனல் இங்கே பாரு மோனல் சொல்லிக்கிட்டே பிரபு போக பின்னாடியே லேக்காவும் வெங்கடாச்சலபதியும் போகிறாங்க. அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போன உடனே எல்லாரும் மோனல் நோக்கி ஓட அந்த ஆள் மோனலை எதுவும் பண்ணாமல் மூஞ்சில் எதையோ தடவி தடவி உடம்பு முழுக்க ஏதோ ஒன்று வச்சு தடவிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாம் வேகமாக ஓடி போன பிரபு அந்த ஆளை ஒரு தள்ளு தள்ள அந்த ஆள் ஒரு தூரமாக போய் விழுந்துடுறாரு. மோனல் அப்படியே கண்ணை சிமிட்டாமல் அந்த ஆளையே பார்த்துட்டு நிற்கிறாரு. மோனலை இறுக்கி அடித்த லேக்கா, மோனல் இங்கே என்ன பண்ணுற? எப்போ வெளியில் வந்த? அம்மா அப்போ அங்கே தானே உட்காந்துருந்தோம். கேட்கறது எதுவுமே காதில் விழுகலை. அப்படியே விரைச்சு அந்த ஆளையே பார்த்துட்ருக்கிறா மோனல். அந்த ஆளை அடிக்க போன பிரபுவை வெங்கடாச்சலபதி, பிரபு வேண்டாம்ப்பா விட்டுரு, எதுக்காக அடிக்கிற? யாரா நீ? எதுக்காகடா என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த? வேணாண்டா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த அவ்வளோதான். அந்த ஆள் பார்க்கறதுக்கு சுருட்ட முடியோட, தோல் வரைக்கும் முடி வச்சுக்கிட்டு, நெத்தியில் பெரிய பொட்டோட, 10 விரல்லையும் மோதிரம் போட்டுக்கிட்டு, காலுக்கு ஒரு காலில் காப்பு போட்டுக்கிட்டு, வேஷ்டியை முக்காவாசி தூக்கி கட்டிட்டு, சட்டையை நல்லா கீழே இறக்கி போட்டு, கைகளில் எல்லாம் ஏதேதோ தாயத்தை கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு. கண்ணில் கூட மையி, வாயில் வெத்தலை பாக்கு, கையில் ஏதோ ஒரு பிடி மாதிரி பிடிச்சிருக்கிறாரு. துணி, வெள்ளை கலர் துணியில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை, அதைத்தான் மோனல் மேலே தடவிட்டு இருந்திருக்கிறான். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு பயமாகவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு? எதுக்காக பிள்ளையை கூட்டிகிட்டு வந்த? டக்குன்னு அந்த ஆள் வாயில் இருக்கக்கூடிய வெத்தலையை துப்பிட்டு, சாமி நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, உன் பிள்ளை தான் வாசலுக்கு வந்துச்சு. பிள்ளை வாசலுக்கு வந்த உடனே எனக்கு சேதி வந்துச்சு. அதனால தான் அந்த மூளைக்கூட்டு வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். நானா இங்கே வந்தேன். உன் பிள்ளைக்கு சேதி சொல்ல வந்திருக்கேன். சேதியா? என்ன சேதி? நீ எதுக்கு முதல்ல இங்கே இருக்க? வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சாமி இருக்குது. இங்கே இருக்கிற சந்தைக்கிட்ட சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த சாமியை எடுத்து வச்சிருங்க, அதை வச்சு பூஜை பண்ணுங்க. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லது. இல்லைன்னா தொடர்ந்து பழி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆள் பேசுறது சொல்கிறது எல்லாமே வேற வித்தியாசமாக இருக்கவும், கேட்கறக்கு ஒரு மாதிரி இருக்கவும், இவங்க எதுவுமே கேட்க வேணான்னு சொல்லிட்டு மோனலை கூட்டிகிட்டு போகிறாங்க. லேக்கா பிரபுவை பார்த்து, ஏங்க கம்முன்னு வாங்க, அந்த ஆள் என்னமோ உளறிட்டு கிடக்குறான், நைட் நேரத்தில் தண்ணி போட்டுப்பானே என்னமோ, வாங்க முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏமோ என்னை பார்த்து நீ அப்படி சொல்லாத, நான் தண்ணி போடுற ஆள் கிடையாது. சாமிக்கு சுத்தமாக இருந்து எல்லாமே பண்ணுறவன். கெட்டது பண்ணணும், கெட்டது செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ச்சே, வாங்க நம்ம போகலாம். மோனலை கூட்டிகிட்டு லேக்கா வர, அவ கூடயே சேர்ந்து பிரபு வர, வெங்கடாச்சலபதி ஒரு நிமிஷம் நின்று பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. வெங்கடாச்சலபதி பார்த்து அந்த ஆள் சிரிக்க, வெங்கடாச்சலபதி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாஞ்ச மாதிரி இருக்குது. 2 எட்டு வச்சதுக்கப்புறமா வெங்கடாச்சலபதி உத்து பார்த்த அந்த ஆள் பிரபுவை பார்த்து, ஏய்யா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு போ. பிரபு ஒரு நிமிஷம் நின்று திரும்பவே லேக்கா அதை காதில் கூட போட்டுக்காமல் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் பிள்ளை 2 இருக்குல்ல, ரெட்டை பிள்ளை. ரெட்டை பிள்ளையில ஒரு பிள்ளையோட உசுருக்கு இன்னொரு பிள்ளை தான் காவு கொடுக்க போகுது. காவு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை எப்படியாவது நீ காப்பாத்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே லேக்கா நின்று திரும்பி பார்க்குறா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? எம்மாடியோ கோவப்படாத. அப்பா அம்மா இருக்கிற மாமனார் மேலே கோவப்படுற, என் மேலே கோவப்படுற. நான் சொல்கிற விஷயத்த கேட்குறியா? ரெட்டை பிள்ளையில ஒத்த உசுருக்கு இன்னொரு உசுறுனால தான் பழி.
அப்படி ரெட்டை பிள்ளையில ஒரு உசுறு இன்னொரு உசுறு காவ கொடுக்கலினா அந்த உசுறு தன்னைத்தானே அழிச்சுக்கு. ஆக மொத்தத்துல ரெட்டையில ஒண்ணு பறிபோக போகுது. சிரிச்சுக்கிட்டே சொல்ற அந்த ஆளை பார்த்து கோவப்பட்ட பிரபு, என்ன உளறிட்டு கிடக்குற, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணுமா? கூப்பிடு ஐயா, தாராளமா கூப்பிடு, யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா தெய்வ வாக்கு ஐயா, நீ காப்பாத்திக்கோ உன் பிள்ளைகளை, காப்பாத்துறதுக்கு வழி என்னன்னு ஆத்தா கொடுத்துருக்குறா, கேக்குறியா? ச்சே, இதுக்கு மேல நின்று பேசுறதுனா வேஸ்ட், வாங்க போலாம். லேக்கா சொல்லவே பிரபு அங்கிருந்து நகர முடியாம ரெண்டு அர்த்தமா நின்றுட்டு இருக்கிறாரு. லேக்கா மறுபடியுமே, என்னங்க நீங்களும் நம்புறீங்களா, வரீங்களா இல்லையா? லேக்கா கேட்ட அடுத்த நிமிஷம் மறுபடியும் வீட்டை நோக்கி போறாங்க. ஆனா வெங்கடாச்சலபதி மட்டும் திரும்பி பார்த்து அந்த ஆளை பார்த்து கையெடுத்து கும்பிட, கவலைப்பட தப்பு, நீ கும்பிடுறல்ல, எப்படியாவது ஆத்தா காப்பாத்துவா. ஆனா உன் மருமகளும் மகனுமே மனமிறங்கி வரணும், இல்லைன்னா உன் 8 அவசரில் ஒரு உசுறு கண்டிப்பா கிடையாதப்பு. சிரிச்சுக்கிட்டே சொன்னவரை பார்த்து வெங்கடாச்சலபதியோட கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. மோனலை கூட்டிக்கிட்டு 3 பேரும் மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுதுதான் தோணுது, மோனிஷாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஐயோ, வேகமாக உள்ளே போகணுமே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு காம்பவுண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முன்னாடி மேலே இருந்து அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க அண்ணாந்து பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் தண்ணி தொட்டிக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறா மோனிஷா. மோனிஷா, ஏமா இங்கே நிற்கிற? அம்மா, அவள் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காம்மா, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே குதிக்கலான்னு போகும் பொழுது வேண்டாமா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அவள் அங்கேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கிறா. இப்போ இவங்களுடைய கண்கள் எல்லாமே மோனிஷா மேலேருந்து நகரவே இல்லை. இருந்தாலும் வெங்கடாச்சலபதி ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்க அந்த 3 ரோடு சந்திக்கிற இடத்துல அந்த ஆள் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த வெங்கடாச்சலபதிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. அம்மா, மோனிஷா வேண்டாம்மா. மோனிஷா அதே தண்ணி தொட்டி மேல் நின்றுக்கிட்டு அங்கிருந்து, அப்பா என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் கதிகலங்கி போயிடுது.